தேர்ந்தெடுக்கப்பெற்ற தா. சரத்குமார் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்டுவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு ECRP சரவணன், சோழிங்கநல்லூர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ECRP சரவணன் என்றும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றியுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒற்றுமையுடன் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொண்டிருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். என் வாழ்வும் என் உழைப்பும் தளபதிக்காக. மாண்புமிகு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கா. சிவகுமார் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திருமதி VP தமிழ்ச்செல்வி, பவானி சாகர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற பெரியசாமி புஷ்பகணியின் மகளாகிய VP தமிழ்செல்வி சிவகுமார் எனும் நான் சட்ட முறைப்படி நிறைவு பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு A. விஜய் தமிழன் பார்த்திபன், சேலம் தெற்கு. எங்கள் கழக தலைவர் அவர்களின் ஆசியோடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற திரு A. விஜய் தமிழன் பார்த்திபன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளறிய உறுதி கூறுகிறேன். வாழ்க கழக தலைவர், வளர்க தமிழ். மாண்புமிகு திரு ப. விஜயராஜ், திருப்போரூர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற பாலகிருஷ்ணன் விஜயராஜ் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும்
கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்று கருதுகிறேன். இன்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளாத உறுப்பினர்கள் எவரேனும் இருப்பின் அவர்கள் நாளை உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். 12/5/2026 அன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் தேர்தல்கள் நடைபெறும். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவடைகின்றன. பேரவை மீண்டும் 12/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம். 9:30 மணி.